கொண்டு வந்து காமிச்சு எங்களுக்கு இன்னும் வந்து நீங்க எங்களை ஈர்க்கிறீங்க அப்படின்னு கண்டிப்பா யோசிப்பா சார். ஸோ இதை பத்தி நீங்க எங்களுக்கு சொல்லணும். இந்த சீந்தில் கொடி மறுபடியும் நம்ம தன்வந்திரி பகவான் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இது வந்து ஆக்சுவலாக நம்ம ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா கிலோயின்னு சொல்லுவோம். அது அமிர்த பல்லின்னு கன்னடாவில் சொல்லுவோம். அமிர்தம்னா என்ன தெரியும், மறுபடியும் சுவாமி கிட்ட தான் நம்ம வரோம். ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு அற்புதமான சாகாவரம் நம்மளுக்கு வேணும்னா அது வந்து இதனுடைய இலை, அதாவது அதனுடைய கம்ப்ளீட்டாக வந்து ரூட்லேருந்து நம்மளுடைய காயிலேருந்து கனியிலேருந்து எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. இது நாங்கள் வாழை இது வந்து நமக்கு சொல்லுவோம்ல சுவாமி, வாழையில் வந்து எல்லாமே நமக்கு வந்து அதில் பயன் பெறும் அப்படின்ற மாதிரி. இப்போது சார் சொல்கிற மாதிரி இந்த சீந்தல் கொடியும் ரூட்டு, அப்புறம் இதில் கொடுக்குற அந்த இலை, இதில் இருக்கிற கனி எல்லாமே சொல்கிறீங்க. இது எப்படி நம்ம இதை வந்து நம்ம யாகத்தையே சேர்க்க போகிறோம் சுவாமி? இதுதான் சீந்தல் கொடி. நம்ம கொடியாக மேலே டிஸ்பிளேல இருக்குது, நம்ம காமிப்பா சங்கரா தொலைக்காட்சி. இது வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பார்ட். இதை வந்து தன்வந்திரி ஹோமம் மட்டும் கிடையாது, மிருத்யுஞ்சய ஹோமத்துலேயும் இதை தான் யூஸ் பண்ணுவோம். மிருத்யுஞ்சய ஹோமம் எதுக்கு? ஆயுளுக்காண்டி. அந்த மிருத்யுஞ்சய ஹோமம் மட்டும் தன்வந்திரி ஹோமத்தில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவும் கேரளாவில் இந்த தாந்திரிகள் பண்ணுறா இல்லையா அன்றைக்கி தன்வந்திரி ஹோமம், அதில் 12 திரவியங்கள் சேர்க்குறோம் இல்லையா, அதில் இந்த சீந்தல் ஒரு கொடியும் ஒன்று. இந்த சீந்தல் கொடிங்கிறது இப்படியே இந்த கொடி மாதிரி இது வளர்ந்துட்டே போகும் பூமியிலேருந்து. இது இப்போ நீங்கள் ஒரு கொடியை கட் பண்ணி, சீந்தல் கொடியை கட் பண்ணி இதை எடுத்து இப்படியே நீங்கள் ஒரு மணலில் பூமியில் சொருகி வச்சேன்னா இதுல இருந்து அப்படியே கொடி வளரும். அப்படியே கொடி வளர்ந்துட்டே இருக்கும். இது நம்ம ஒரு மரத்துலையோ ஒரு கம்புலையோ படர விட்டால் வளர்ந்துட்டே இருக்கும். இப்போ வந்து இது அமிர்தவள்ளின்னு சுவாமி சொன்னார், உங்கள் பேரை தான் சொன்னார், புரியுது உங்களுக்கு? அது எதுக்கு சொல்ல வரேன்னா, இது வந்து நம்மளுக்கு வந்து அமிர்தம், இது வந்து சிரஞ்சீத்துவத்தை கொடுக்கக்கூடியது. இது வந்து இந்த சீந்தல் கொடியை பற்றி இன்னும் அவர் நிறைய மருத்துவத்தை பற்றி சீந்தல் கொடி நிறைய தெரியும். நான் சொல்கிறேன், அடியேன்னு கொஞ்சம் சொல்கிறேன். இதை ஹோமத்தில் சேர்க்கும் போது அந்த ஹோமத்திலேருந்து அது எரிஞ்சு வரக்கூடிய அக்னியில் அது பஷ்பமாகி வரக்கூடிய புகை இருக்கு இல்லையா, இந்த புகையை சுவாசம் பண்ணும்போது என்னென்னலாம் கிடைக்கும்னு சொன்னால், உடம்புல ரத்த ஓட்டம் இருக்கு இல்லையா, பிளட் கிளாட்னு சொல்கிறோம் இல்லையா, அது முதல்ல போயிடும். முதல்ல ரத்த சுத்தி ஆகும். இந்த இங்கே அலோபதியில் வந்து ரெமிட்டோர்வான்னு ஒரு மாத்திரை சொல்லுவான். எதுக்கு அதுன்னா, ரத்தம் வந்து தின்னாகிறதுக்கு. ரத்தம் திக்காக இருந்ததுன்னா ஹார்ட் ஃபங்க்ஷன், பிரெயின் எல்லாத்தையும் பாதிக்கும். அப்போ அதுக்கு அலோபதியில் மருந்து கொடுப்பான். இந்த சீந்தல் கொடியை வந்து நம்ம வந்து ஹோமத்தில் சேர்க்கும் போது ஆட்டோமேட்டிக்காக பிளட் சர்க்குலேஷன் ஆகிடும், பிளட் கிளாட்டே வராது. என்ன இது வந்து ஹோமத்தில் சேர்க்கும் போது. இப்போ இதை வந்து யோகா மாஸ்டர் இருக்கார் இல்லையா, அவர் இதை பற்றி இன்னும்